ஒக்கினாவா, ஜப்பானில் ஒக்கினாவா என்பது அது ஒரு குரூப் ஆஃப் ஒரு 150 தீவுகள் ஜப்பானுடைய தென்கோடி பகுதியில், தென்மேற்கு பகுதியில் இருக்குது. அதில் சவுத் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஜப்பான். கிருஷ்ணமூர்த்தி அப்பப்போ கூப்பிட்டு இருப்பார், வாங்க வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன். நீ நினச்சிப்போ என்னடா ஜப்பானில் போய் கிட்டத்தட்ட ஒரு டிராபிக்கல் ஐலண்ட்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன ஐலண்ட், கிறிஸ்டல் கிளியர் வாட்டர், கிறிஸ்டல் கிளியர் பீச் எல்லாம் இருக்கும். அங்கே தான் அந்த கொபுடோன்னு அந்த காலத்தில், அது ஏன்ஷியம் ஃபார்ம் ஆஃப் மார்ஷல் ஆர்ட் ஜப்பானில் இருக்குது. கராத்தே முன்பு கொபுடோ, இந்த கொபுடோ வந்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாடர்னைசேஷன், மாடர்ன் வேர்ல்டில் கராத்தே தான் தெரிஞ்சுக்கிட்டு. அதனால் கொபுடோன்னா இங்கே வராதவங்களுக்கு தெரியாது. இப்போ நான் என் கூட கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் சொல்கிறது. ஏன்னா பிளாக் பெல்ட் வாங்கிட்டேன் நான் சொல்லணும். இப்போ நான் சொல்கிறதுக்கு நான் கொஞ்சம் தகுதி இருக்குது, தகுதி பெற்றவன் நான். கொபுடோன்னா நம்ம கிட்ட என்னென்ன, அதை கொபுடோ என்பது ஆயுதங்களை வைத்து தற்காப்பு. கராத்தே நம்ம கையை வச்சுட்டு காலை வச்சுக்கிட்டு பண்ணுறது, அது அவ்வளோதான். ஆயுதங்கள் என்ன ஆயுதங்கள்லாம் இதுக்காக நம்ம செய்ய வேண்டாம். நமக்கு வீட்டில் என்ன ஆயுதங்கள் இருக்கு, பக்கத்தில் கடையில் ஏதாவது கடையில் இருந்தால் கடையில் என்ன ஆயுதங்கள் இருக்கு, ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் அங்கே என்ன அது இருக்கு. ஆயுதங்கள்லாம் நம்ம பயன்படுத்த கரண்டி, இல்லை நம்ம பென்சில், பேனா, எழுதுறது, ஏதாவது அதை வச்சுக்கிட்டு தான் நமக்கு தற்காப்பு, நமக்கு பாதுகாக்கணும். அதுதான் கொபுடோ. கராத்தே அது ட்ரெயின் பண்ணி கையை கால் வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணணும், அதெல்லாம் இருக்குதால. இப்படி நிறைய விதமான எல்லாம் இருக்கு. ஜப்பான்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது நான் உலகத்தில் ஒரு 70-80 நாடுகளுக்கு நான் போயிருப்பேன் நான். ஆனால் அதில் நான் எந்த நாடும் ஜப்பான் போன்ற கிடையாது. அது ஒரு யூனிக், ஒரு தனிப்பட்ட ஒரு நாடு. அதனுடைய கலாச்சாரம் வேறு விதமான ஒரு கலாச்சாரம் இருக்குது. எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நாடு அது. அதாவது மரியாதைனா, அதாவது பாகுபாடுன்னு இருக்காது அங்கே. டிஸ்கிரிமினேஷன் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இப்போ நம்ம அமெரிக்கா போனோன்னா அங்கே வெள்ளையர்கள் நம்முடைய இந்தியர்களை பார்த்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க, இல்லை கருப்பினத்தவரை பார்த்து டிஸ்கிரிமினேட் பண்ணி இங்கெல்லாம் பண்ணுவாங்க. இல்லை இங்கிலாந்து போனால், ஜெர்மனி போனால், ஐரோப்பா போனால் நிறையா நம்மளை பார்த்து அவங்க பண்ணுவாங்க. ஆனால் ஜப்பான் நாட்டில் என்ன கலர், எந்த நாடு, எந்த ஊர், எந்த மொழி, எதுவுமே ஒரே மாதிரி மரியாதை கொடுப்பாங்க.